ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு புதுசான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உள்ளே நல்லா சாஃப்டாக அழகாக வெந்து வந்திருக்கு. வெளியே நல்ல மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு நான் இந்த 2 மினிட் மேகி பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி நான் இந்த சப்பாத்தி தைக்கிற கட்டை வச்சு இந்த மாதிரி நான் நசுக்கி விட்டுக்கிறேன். உள்ளே இருக்கிற மேகி எல்லாமே நல்ல சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சி வர்ற மாதிரி நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி எடுத்த மேகியை இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளேட்டில் நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். உடையாதது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் திருப்பி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக சோடாத்தூள் ஒரு பிஞ்சுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோஸு, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயினான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா கோஸ் தான். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அதை பசைஞ்சு கொடுத்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னு ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சமே நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பசைஞ்சிக்கிட்டேன். லேசாக தண்ணி மட்டும் நான் கையில் தொட்டுக்கிட்டேன், ஏன்னா பிடிக்கும்போது ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற மேகியில் போட்டு இந்த உருண்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு நல்லா அந்த மேகியில் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மேகியில் டிப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்குமே உங்களுக்கு எடுத்துக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது சாஸ், அந்த ஸ்பைஸியாக ஏதாவது ஒரு சாஸ் ஐட்டம் அந்த மாதிரி நீங்கள் கெச்சப் அந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியும் கூட. மேலேயும் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா நல்லா 4 பக்கமும் இது நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மேலே கீழே போர்ஷன் வெந்தால் மட்டும் போதாது, சைடு போர்ஷனும் உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை பரட்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே திருப்பி விட்டதுக்கு பிறகு திரும்ப ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க. இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற மேகி எல்லாமே தீஞ்சு போயிடும். உள்ளே இருக்கிறது வேகவே வேகாது. எந்த அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல கோல்டன் கலரில் பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெளியே எடுத்துக்கலாம். சுட சுட ஈவினிங்கில் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம கோஸும் சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த கோஸோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. நல்லா ஸ்பைஸியாக ஏதாச்சும் ஒரு சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.